அப்ப இன்றைக்கும் ஒரு கதை சொல்லிட்டு போறேன்னு கேட்டுட்டு போங்க சரியோ. அப்ப 6, 7, 8 கேகேஸ்ல ஏதோ இசை நிகழ்ச்சி நடக்குதாம். அதை பாக்குறதுக்கு நானும் நண்பனும் அடிச்சு விழுந்து போயிட்டோமா. அப்ப அப்படியே கொண்டே பாக்கிங்கள மோடி சைக்கிள் கொண்டே விட்டோம். பெட்ரோலுக்கு தான் லைன் பார்த்தா டிக்கெட்டுக்கும் லைனா. அப்ப ஒரு ஆளுக்கு 200 ரூபாயாம் டிக்கெட்டா. டிக்கெட்டை எடுத்துட்டு உள்ள போயிட்டோம். உள்ள போனோடனே ஒரு சில பாடல்கள் காதுக்கு இனிமையா இருந்துச்சு. இப்ப இந்த இசைக்குழு நடக்குது பாருங்கோ. இதுக்கு பிறகு பக்கத்துல இசைக்குழு தான் இசைக்குழு நடக்கும். ஒரு இடத்துல 2 மேடைகள். அப்ப நானும் நண்பனும் ஒரு செல்ஃபியா கொஞ்சம் வடிவான பொடியன் தான். ஊசியில ஒரு சூப் கொண்டு தந்தாங்களப்பா, வேற லெவல்ல இருந்துச்சு. சூப்பை குடிக்கிற இடையிலேயே பக்கத்து மேடையில நிகழ்ச்சி துவங்கிட்டப்பா. அப்படியே பாத்தீங்கன்னா சிந்து உண்ட பாட்டு சிறகே இல்லாத பூங்குருவி வேற லெவலப்பா. அந்த பாட்டா நீங்களும் கொஞ்சம் கேட்டு பாருங்க எப்படி இருக்குண்டு. சிந்து உண்ட பாட்டுக்கு நான் ரசிகனப்பா. உங்களுக்கும் சிந்து உண்ட பாட்டு பிடிச்சிருந்தால் ஒரு கொமெண்ட்ஸா போட்டுட்டு போங்கப்பா. அடுத்தது எங்கிட்ட கில்மிசா. அவங்கள தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. சும்மா சொல்லக்கூடாதப்பா. நீங்களே எப்படி இருக்குன்னு கேட்டு பாருங்க சரியோ. அங்கால் பக்கம் அந்த குட்டி சுவல் வந்து பலூன்ல விளையாடுறாங்க. குழந்தை பிள்ளைகளுக்கு போட்டிங் அப்பா. பேசாமல் நாங்களும் குழந்தை பிள்ளையாவே இருந்திருக்கலாம் போல. அங்கால பாத்தீங்கன்னா சர்க்கேஸ் பாக்குறதுக்கு அருமையா தான் இருக்குது. பிறகு என்ன நாங்க வலிக்கிட்டோமா. வீட்டை போய்க்கே நூடுல்ஸ் அப்படியே ஒரு சோளம் சாப்பிட்டுட்டு நானும் வீட்டை வலிக்கிட்டேன். அடிக்கிற குளிருக்கு ஒரு டீ ஒன்று அடிச்சா நல்லா தான் இருக்குமென்று நண்பன் சொன்னான். அப்போ ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு வீட்டை வலிக்கிட்டான். உங்களோட வீடியோ இப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்கோ. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். ஓகே பாய்.